முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. யோசுவா 23 அதில் உள்ள 8வது வசனம். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். ஆமென். இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்நாள் மட்டும், இதுவரைக்கும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆரம்பம் நன்றாயிருந்தது. உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்தில் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுதில் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீர்கள் யோசித்து பார்க்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவமானது அருமையான இந்த வேத புத்தகத்தில் யோசுவா தன்னுடைய அந்த அந்த முதிர்ந்த நாட்கள், செட்டில்மெண்ட் டேட்டு, இந்த யோசுவாவினுடைய அதிகாரத்தில் 23 8வது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யோசுவா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த நாட்களில் அவனுடைய அந்த கடைசி நேரம், அந்த மரண தருவாயில், அந்த கடைசி நாட்கள் அவனுக்கு வயசாயிடுச்சு. இனி என்ன நடக்கும், என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உண்டானது, என் ஜனங்களுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் வந்துவிட்டது. இந்த வார்த்தையை வீடுகளில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவ பிள்ளைகள், அருமையான பெற்றோர்கள், உங்களுக்குள்ளால இந்த சிந்தனை வரணும். அந்த கடைசி நாட்களில் உங்களுக்குள்ள இந்த ஒரு செட்டில்மெண்ட் எண்ணம் வரணும். நீங்கள் யாரும் தவறாக நினச்சக்கூடாது. கடைசி நாட்களில் எங்கள் காலத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்கு உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை வச்சு எதுக்கு கேஸ் பாடுறதுக்கா? ஐயா, இந்த இந்திய தேசத்திற்குள்ள, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள, எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள இன்றைக்கு அநேக குடும்பங்கள், அநேக பெற்றோர்கள் இப்படிப்பட்ட தவறை செய்திருக்கிறார்கள். இவன் எவ்வளோ ஞானமாக, ரொம்ப மெச்சூரிட்டியாக அவன் என்ன செய்கிறான், இருக்கிற நாட்களில் அழகான ஒரு செட்டில்மெண்ட்டை அவன் கொடுக்குறான். எல்லாரையும் கூப்பிடுறான். 2வது வசனம், யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அருமையான பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு செட்டில்மெண்ட், சந்தோஷமாக இருக்கிற நாட்களில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, அல்லது கர்த்தருடைய ஊழியர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வாழ்கிற நாட்களில், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நீங்கள் பங்கிட்டு கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ள நினைப்பூட்டுகிறார். பெற்றோர்கள் இன்றைக்கு நிறைய பேர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்கள் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அதுக்கு பேர் என்ன தெரியுமா, எங்கள் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் அடி வச்சுட்டு கேஸுக்கு போங்கன்னு அர்த்தம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஐயா, என் கண்ணு முன்னாடி நூற்றுக்கணக்கான குடும்பங்கள், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால சொல்லுகிறேன், இன்றைக்கு கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அருமையான குடும்பம் ஜெபத்துக்காக அழைச்சிருந்தாங்க. போய் அவருடைய காரியங்களை கேட்கும்போது, குறைஞ்சது நம்முடைய இந்திய மதிப்புக்கு குறைந்தபட்சம் 8 கோடி ரூபாவுக்கு மதிப்பில் உள்ள நிலங்கள், எஸ்டேட்டுகள், வீடு எல்லாமே பாழா போச்சு. காலத்துக்கு பிறகு என் பிள்ளைகள், காலத்துக்கு பிறகு உங்கள் பிள்ளைகள் இப்போ கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது கேஸ் போட்டது எத்தனை பேர்? ரோட்டில் வர்றவும் போகிறவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, அபகரிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறாங்க. நீங்களும் நானும் இன்றைக்கு இது ஒரு சத்தியம். நான் உங்களுக்கு யோசுவாவுடைய வாழ்க்கைக்குள்ளே போய் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்ததெல்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எல்லாம் வசனம் தெரிந்தவர்கள், வசனத்தை அறிந்தவர்கள், தினமும் பைபிள் வாசிக்கிறவர்கள்,
வாரந்தோறும் சபையில் போய் நல்ல வார்த்தைகளை போதகரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த இடத்திலே சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அவன் தனக்கு வயதாகிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டான். வயசு கண்டிப்பாக என்ன செய்யும்? ஆகும். அதே போல் வயசுக்கு தக்கதான முதிர்வும் என்ன செய்யும்? வரும். அதற்கேற்ற பலகீனங்களும் என்ன செய்யும்? வரும். ஆனால் 70 வயதிலேயும் 40 வயதை போல நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது வானத்தின் பலகணிகள் உங்க மேல திறந்து அந்த கிருபை விழுந்திருக்கு. நான் உங்களுக்கு சொல்ற காரியம், 50 ஆனாலும் 80 ஆனாலும் உங்க கெத்தை நீங்க விடக்கூடாது. அதுதான் உங்க சொத்து. அப்போ நீங்க வாழக்கூடிய நாட்களில, ஆரோக்கியமா இருக்கிற நாட்களில் உங்க சபையிலுடைய காரியம் என்ன, உங்க குடும்பத்தின் காரியம் என்ன, இந்த காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு நீங்க சொல்லணும். நம்ம எதையும் இங்க என்ன செய்யக்கூடாது? பிடிச்சிட்டு போகக்கூடாது. ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு அம்மா 18 வருஷம் உட்காந்து பிச்சை எடுத்து பெரிய பெரிய இதில் சாக்கில் என்ன பண்ணியிருக்காங்க? காயின்ஸு, பணம் எல்லாம் மூட முடியாக கட்டி விரித்து போட்டுட்டு சத்து போயிட்டாங்க. 18 வருஷம் பிச்சை எடுத்த பணத்தை என்ன செய்யணும், எப்படி செலவு பண்ணணும், யாருக்கு கொடுக்கணும் ஒன்றுமே தெரியல. என்ன நினச்சிருப்பாங்க? போகும்போது இதெல்லாம் கொண்டு போகலான்ட்டு அம்மா கண்ணை மூடிட்டாங்க. அதில் கிடக்குது எல்லாம். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு இதுதான் உலகம். வாழுகிற நாட்களில் என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் கடைசி மட்டும் பற்றி கொள்ளுங்கள். அவரை பற்றி கொள்ளக்கூடியவர்களால் மட்டும்தான் அவருடைய பரிசுத்தத்தை பின்பற்ற முடியும். அவரை பற்றி கொள்ளுவர்களால் மட்டும்தான் பரலோகத்தை தரிசிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் பரலோகத்தை பற்றி பேச முடியும். இல்லைன்னு சொன்னால் ஜீவ புஸ்தகத்தை பற்றி யோசிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழும்போது எனக்கு இதெல்லாம் கொடுத்தார், நான் கண்ணை மூண்ட போகிறோம், எனக்கு ஆண்டவர் இவ்வளோ வச்சிருக்கிறாருன்னு நீங்கள் சிந்திக்கலாமே தவிர அதற்குள்ளே போய் அதை சுதந்திரிக்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்கே வைக்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எங்கள் காலத்துக்கு பிறகு நாங்கள் எழுத போகிறோங்க, அப்படியா? எழுதுங்க. ஒரு சின்ன துண்டு எழுதுங்க. எப்படி? 5 ஏக்கர் இருக்குதுன்னா 1 ஏக்கர் அவங்க காலத்துக்கு பிறகு எழுதுங்க. மற்ற 4 ஏக்கரை 2 பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? பிரித்து கொடுத்து அவங்க வாழக்கூடாது. அது என் பிள்ளைகள்கிட்ட கொடுத்தா எல்லாத்தையும் விற்று முடிச்சிருவாங்கன்னு. விற்று முடிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி தான் இருக்கும். ஆனால் உங்கள் பிள்ளைகள் அந்த இடத்த பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை நீங்கள் அன்பில், ஐக்கியத்தில், ஒரு பரஸ்பர அன்புக்குள்ள தாய் தகப்பன் பெற்றோரை கனம் பண்ணணுங்கிற அந்த ஒரு பாசத்தில் வளர்த்த பிள்ளைகள் இதை செய்ய மாட்டாங்க. அதை வைக்க மாட்டாங்க. அதை இன்னொருத்தவங்களுக்கு தார வார்த்தை கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் என் டேடி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த வாங்கியிருப்பாங்க, எங்கள் மம்மி எவ்வளோ பாடுபட்டு இந்த இடத்த வாங்கியிருப்பாங்கன்னு அவர்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி அந்த சில குடும்பங்களில் நடக்கிற சில காரியங்களை உங்களுக்கு முன்னுதாரணமாக எடுக்காமல் பல குடும்பங்களில் நடக்கக்கூடிய நன்மைகளை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், சில குடும்பங்களில் இருக்கிற அந்த பிரச்சனை இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். காலத்துக்கு பிறகு, யார் காலத்துக்கு பிறகு? காலத்துக்கு பிறகு என்ன வேணுமோ அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் வளர்ப்பார், அவருக்கு தெரியும். ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ஏன்னா வசனம் சொல்லுகிறது பிதாக்களின் சுதந்திரம் பிள்ளைகளுக்கு. உங்களதில் என்ன இருக்குது? நீங்கள் உடனே என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்மளை இங்கே வைக்கல. உங்களதில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்றும் இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து விட்டுட்டு போங்க, விசுவாச வாழ்க்கையை கற்றுக் கொடுத்து விட்டுட்டு போங்க. இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சமுதாயத்தில் நேர்மையாக வாழ்வதற்குரிய ஒழுங்குமுறைகளை கற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, இங்கே அவர் சொன்ன 4வது காரியம் யோசுவா 23 அதில் உள்ள 4வது. பாருங்கள் பாருங்கள், யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியா இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன். போதும், அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாத்தையும் பங்கிட்டாச்சு. அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்டுக்குன்னு ஒரு டேட் உண்டு. புரியுதா உங்களுக்கு? அது எனக்கு இன்னும் நான் நல்லா தானே இருக்கேன், நான் ரொம்ப திடகார்த்தனமாக இருக்கிறேன், என்கிட்ட வலிமை இருக்குது பிரதர். என்னை பார்க்க தான் இப்படி தோணும், என்னை வெளியே பார்க்க இப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு யார் அந்த மாதிரி மேட்டிமை என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு பலனை தந்திருக்கிறார். ஆவியானவர் தினமும் காலையில் உங்களை பலப்படுத்தி எழுப்பி விடுறார். அவ்வளோதான். அதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பெரிய பெருமிதம் கொள்ளக்கூடாது. கர்த்தாவே உங்கள் கிருபைன்னு உங்களை தாழ்த்தும் பொழுது உண்மையாக அந்த பரிசுத்த தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மேலே கிருபைகளை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு காரியம் அந்த இடத்துல 23வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே
அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். சில நேரங்களில் நீங்களும் நானும் வாழுகிற இந்த உலகத்தில் உங்கள் கண்ணுக்கு தெரியாமலே உங்களுக்கு சத்துருக்கள் இருப்பாங்க. இன்றைக்கு அநேக சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய ஒரு பெருந்திரள் கூட்டம் உங்களுக்கே தெரியாமல் இருப்பாங்க. உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடியவர்கள், உங்களை கண்ணீர் விட வைக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருப்பார்கள் என்று யோசிக்க வேண்டாம். எல்லாரும் வெளியில் இருப்பார்கள் என்று யோசிக்க வேண்டாம். அப்படிப்பட்ட சில சத்துருக்கள் உங்களுக்கு யாருன்னே தெரியாமல், அடையாளம் தெரியாமல் இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த இடங்களில் வந்து உங்களுக்காக நின்று யுத்தம் செய்வார். இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்திராகமம் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சில நேரங்களில் சில பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும் பொழுது, சில பிரச்சனைகள் நம்ம முன்னாடி வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? ரியாக்ட் பண்ணுறோம். உடனே அந்த பிரச்சனைக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஒன்றுமே பண்ணாதீங்க. ஆண்டவருடைய கிருபையினால சொல்லுகிறேன். ஒரு சாதாரண மிஷினரியாக 16 வருஷம் நேபாளத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நிலைகளிலும் எங்களை நடத்தி கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன். கடந்த மாதத்தில் ஒரு 72 மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அடுத்த 3 வருடங்கள் அவென்ஸ்கானுடைய காரியம் என்ன, அடுத்த 5 வருடங்கள் இந்த நேபாளுடைய நிலை என்ன, கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், நாங்கள் எல்லாம் உயிரோடு இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை கொண்டு செல்வார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்ப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களில் ஞானமாக இருங்கள். உங்கள் முன்னாடி சத்துருக்கள், பிரச்சனைகள் வருது, பாடுகள் வருது, உங்கள் சபைக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்களுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய், சில நேரத்தில் உங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமாக வந்து ஒருத்தர் நிற்பான். ஒரு சோதனை வந்து நிற்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஒரு சாதாரண காரியம், எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம். அந்த நேபாள் பாதையில் போகும் பொழுது சில இடங்களில் நாங்கள் அவமானப்படுத்தப்படுவோம், சில இடத்துல நிராகரிக்கப்படுவோம். சில நேரங்களில் மாதந்தோறும் நம்மிடத்திலிருந்து உதவி பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிஷினரி அல்லது ஒரு மிஷினரியுடைய குடும்பம் ஜாதிங்கிற பேரில் அவங்களுடைய ஒரு காஸ்ட்னு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஜாதி, அவங்களோட பேர் பார்த்தா தெரியும். அப்போ அந்த மாதிரிப்பட்ட இடங்களில் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் சத்தியம் தெரிந்தவர்கள், அவர்களும் அப்படிப்பட்ட ஒரு கண்ணிகளில் அகப்பட்டு கொள்வார்கள். நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே என்ன செய்ய மாட்டான்? கூட்டிகிட்டு போக மாட்டான். எங்கேயாவது மரத்து மூட்டில் உட்கார வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் சோறு எடுத்துகிட்டு வருவோம். அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து என்ன செய்யணும்? நம்ம சாப்பிடணும். ஏன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியலை? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாத அளவுக்கு அங்கே வீட்டில் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். எல்லாவற்றுக்கும் மேலே அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்னிடத்தில் வருவாங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இன்று வரைக்கும் 3 வருடத்திற்கு மேலே ஒரு ஃபீல்டை நாங்கள் விட்டு வச்சதில்லை. 3 வருஷத்துக்குள்ள அங்கே சபை கட்டப்பட்டே தீரும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்காக அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக நின்று யுத்தம் செய்வார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில், இந்த பாடுகளுக்கு மத்தியில், இப்படிப்பட்ட வேதனையான அனுபவங்களுக்கு மத்தியில் அந்த தேசத்தில் நிற்பதற்கு ஒரே காரணம், நாங்கள் சும்மா இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டேன். அன்பு தேவ பிள்ளைகள், அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். பாருங்க, அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வரணும். ஏன் நம்மால் நீ நிற்க முடியல? ஏன் அவரிடத்துல பற்றி கொண்ட நாம் ஏன் பின்மாறி நிற்கிறோம்? ஆண்டவரை தான் பற்றிட்டு நின்னோம். வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தோன்னா கொஞ்சம் பேக் அடிக்கிறோம். ஒரு லோன் கிடைக்கல, பேக் அடிக்கிறோம். ஒரு சின்ன காரியம், மகனுக்கு வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ண பிரதர், ஒன்றுமே முடியலை. அந்த ஒரு சின்ன காரியம் எழுதி கொள்ளுங்க உங்கள் இருதயத்தில். ஒரு ஆசீர்வாதத்தினுடைய தாமதம் தேவனை விட்டு என்னை பின்மாற செய்கிறது. இதைத்தான் யோசுவா நமக்கு இன்றைக்கி சொல்லுகிறார். பெற்றோர்கள், உங்கள் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் பின்மாறி போய்விடாதபடிக்கு, உபதேசத்தை விட்டு விலகி போய்விடாதபடிக்கு, பரிசுத்த தேவனை மறந்து விடாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளும், அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்த்துட்டோன்னா இந்த பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அடுத்த தலைமுறைக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுப்பார்கள். வரக்கூடிய தலைமுறைக்கு, அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும், ஐரோப்பிய தேசத்தில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுப்பார்கள். பரிசுத்த தேவனிடத்திலிருந்து அந்த பரிசுத்த தொடுதலை, அந்த டிவைன் டச் எப்படி கிடைக்கணும், ஆண்டவரிடத்தில் எப்படி பேசணும், அவர் எப்படி நம்மளை நடத்துவார், அவருடைய மெல்லிய சத்தத்தை எப்படி கேட்பது என்பதை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். பிள்ளை என்ன கேட்டாலும் உடனே
என்ன வேணும்? அப்படியா, எத்தனை லட்சம்? 3 லட்சம், இந்தா வச்சுக்கோ. அப்படி இல்லை, அப்படி கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட பல லட்சம் இருக்கலாம், உங்கள்கிட்ட பல கோடிகள் இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த கோடிகளை காட்டாதீங்க, அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் லட்சங்களை காட்டாதீங்க. உங்கள் லட்சியத்தை காட்டுங்க, உங்களுடைய ரட்சிப்பை காட்டுங்க, உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டி கொடுங்க. ஏனென்றால் இன்றைக்கு பெற்றோர்களிடத்தில் சாட்சி இல்லை, பெற்றோர்களிடத்தில் அந்த சாட்சி இல்லை. உங்கள் பிள்ளை உங்களை எப்படி மதிக்கும்? விழுந்து கிடக்குறீங்களா? ஊரில் உள்ள கதைகளை எல்லாத்தையும் எடுத்து படமாக காட்டுறாங்க. ஏன் காட்டுறாங்க? வியாபாரம். அவங்களுக்கு அது பிஸ்னஸ். நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாது? குறைய சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அது பிஸ்னஸ். அவங்கள தொழில் அவங்க கவனமாக இருக்கிறாங்க, அவங்க பண்ணுறாங்க. அதை உட்காந்து நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம பார்த்து 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 இதே போல் நம்ம குடும்பம், ஒரு சீரியல் பார்த்தா அதே போல் நம்முடைய குடும்பம். அதே மாதிரி இப்போ நம்முடைய பிள்ளைகள் மாறிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வாலிப பிள்ளைகிட்ட சொல்கிறேன், புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறியம்மான்னு. அங்கிள் இதெல்லாம் இப்போ பேசன். எப்படி அங்கிள் இதெல்லாம் பேசன்? கணவரை வந்து ஒரு அன்பாக கூப்பிடக்கூடாதா, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து கூப்பிடக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் அவள்கிட்ட சொல்ல முடியலை. ஏன்? இவ வாடா போடன்னு கூப்பிட்றத அவன் ரசிக்கிறான். பசங்களும் பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? இனி வரும் தலைமுறைக்கு நம்ம நல்ல சத்தியத்தை கற்றுக் கொடுக்கணும், நல்ல கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கணும். அப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய சந்ததி பின்மாறி போய்விடாமல் பார்த்து கொள்ளணும். இன்றைக்கு எப்படி நம்ம இருந்திருக்கோங்கிறத ஒரு காரியத்தை சொல்கிறேன், என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 5வது அதிகாரத்தில் இயேசு அந்த நாட்களில் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கடற்கரையில் 2 படகுகளை பார்த்த உடனே, அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். 2 படகுகளை பார்த்தார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இது ஒரு சின்ன சத்தியம். மீன் பிடிக்கிறவங்க அங்க நின்று மீனை வச்சு அலசிட்டு இருக்காங்க. வலைகளை ஏன் அலசினாங்க சொல்லுங்க? வலைகளை அலசுவது மீன் பிடிக்கிறவர்களுக்காக ப்ராசஸ். ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களுக்கு சரியான ஒரு ப்ராசஸ் இருக்கணும். சும்மா இப்படி போனேன், பாட்டி வீட்டுக்கு போனேன், மாமா வீட்டுக்கு போனேன், போன வழியில் அவங்கள பார்த்தேன் இவங்களை, அது இல்லை மினிஸ்ட்ரி. ஊழியம் என்பது அவருக்காக ஆத்துமாக்களை பிடிப்பதற்கான ப்ராசஸ். எங்கள் அப்பா பண்ணாங்க, அப்புறம் அவர் கொஞ்சம் பின்னால் போனோன்னே நான் உள்ளே வந்துட்டேன், சைக்கிள் கேப்பில் நான் உள்ளே வந்துட்டேன். இந்த ஊழியெல்லாம் நிற்காது. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ள வித்தியாசம் உண்டு. என் அருமையான தேவ ஊழியர்கள், நீங்கள் எந்த சபை பிரிவினராக இருந்தாலும் எனக்கு அடுத்தது ஏன் மாவும் பிடிச்சிக்குவாங்கிறது இது அரசியல் இல்லை, இது வாரிசு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உன் மகனுக்குள்ள இருந்தா தான், உங்க மகனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டால் மட்டும்தான் சபைக்குள்ள நிற்க முடியும். ஏன்னு சொன்னால் பலிபீடம் உங்களுக்கான விளையாட்டு ஸ்தலம் அல்ல. உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் எங்கேயோ விழுந்து கிடப்பீங்க, குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேர் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். குற்றுயிராய் கிடக்கக்கூடிய உங்களையும் என்னையும் சத்திரத்தில் கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவர் நல்ல சமாரியனாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நடந்த காரியம் என்ன தெரியுமா? 2 படகுகளை பார்த்தாச்சு. ஆனால் அவர் எங்கே தான் போகிறாரு? ஒரே ஒரு படகுல ஏறி அங்கே சொல்கிறாரு. நான் வந்து இதை படிக்கும்போது நான் இருதயத்துக்குள்ள நினச்சேன், 2 படகுல 1ல் தான் ஏறினார். அந்த படகு யாருடையதாக இருந்தது? சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பின்மாறாம ஆண்டோடைய அன்பில் நீங்களும் நானும் இருக்கணும்னா, குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, தேவ மனிதர்களே, தேவ ஊழியர்கள் சங்கத்தின் என் பரலோக சொந்தங்களே, அந்த பின்மாற்றம் என் வாழ்க்கையிலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் வராமல் இருக்கணும்னா அப்பப்போ கொஞ்சம் தள்ளி இருங்க. 2 படகு இருந்துச்சு, 2லேயும் அவர் ஏறலை. நாம் அப்பப்போ 2 படகுல ஏறுறோம். அது என்ன 2 படகு? 2 மனசு. அப்பப்போ நமக்கு புத்தி மாறாட்டம் வருது. இங்கே இருப்போமா இல்லை போயிடுவோமா, நிற்போமா இருப்போமா, இந்த மாதிரி புத்தி நமக்கு மாறாட்டம் வருது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 1ல் அவர் ஏறிட்டார். அவர் ஏறின உடனே செய்த முதல் வேலை, உலகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி சற்றே அந்த படகை என்ன செய்கிறாரு? தள்ளி. எதுக்கு? ஜனங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து போதகம் கொடுக்குறார். நீங்கள் பரிசுத்த சந்ததி, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஒரு நாள் அந்த நுகத்தில் போய் ஒட்டக்கூடாது. ஒரு நாள் அந்த அந்நிய நுகம் நமக்கு செட் ஆகாது. நீங்கள் என் பிள்ளை அங்கே போயிட்டான், இங்கே போயிட்டான், என் மகா இப்படி போயிட்டா, என் பையன் இப்படி போயிட்டான், அந்த கதைக்கே இடமில்லை. பரிசுத்த வேதம் இதைத்தான் போதிக்கிறது. அந்நிய நுகம் நமக்கு செட் ஆகாது, நம்ம கூட ஒத்து போகாது. ஏன்? ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்தது ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த உலகத்துக்கு தருவதற்கு. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாக உங்கள் குடும்பங்களில் இதுவரை கருத்தரிக்காமல் இருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் நல்ல செய்தியை கேட்பீர்கள்.
ஐயா 18 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, இன்னும் கன்சீவ் ஆகலன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உங்க பிள்ளைகளுடைய வாழ்வில ஒரு அற்புதமான செய்தியை உங்கள் காதுகள் கேட்கும். புதிய வருடத்துல கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய கரங்களில உங்க வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை அழுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். விசுவாசத்தோட சொல்லுங்க, இந்த வருஷம் உங்க காதுகளில நல்ல செய்தி கிடைக்கும். விசுவாசத்தோட சொல்லுங்க, உங்க கற்பத்தின் கனியை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். அதான் வாசல்கள் திறக்கும் வருஷம். அவர் வாசல்களை திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஏனென்று சொன்னால் நம்முடைய பின்மாற்றம், நம்முடைய சில புத்தியினோ நமக்கும் தேவனுக்குமாக இடையில ஒரு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு பெரிய கேப்பை கொண்டு வந்துருச்சு. இயேசு பின்னாடி தள்ளி போறார். எதுக்காக? மக்கள்கிட்ட கொஞ்சம் தள்ளி நின்று தான் போதிக்க முடியும். எப்போதும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என் அருமையான குடும்பங்கள், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. குடும்பக்காரங்கள்ட்ட கூட ரொம்ப ஒட்டாதீங்க, க்ளோஸாக வருவாங்க. அப்போ நினச்சிருங்க, இவன் நம்மளை க்ளோஸ் பண்ணக்கு ரெடி ஆகிட்டான். அது உங்கள் மகனாக இருக்கலாம், உங்கள் மகளாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ இல்லை, சொந்தக்காரங்களோ யார் வேணாலும் சரிதாங்க. எல்லாத்தையும் ஒரு டிஸ்டன்ஸ் என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ரொம்ப நெருங்காதீங்க. ரொம்ப நெருங்கின நிறைய பேரை பார்த்துட்டோம், கோர்ட்டில் நிற்காங்க. ஒரு வாய்தா கிடைக்குமா, இன்னொன்று கிடைக்குமான்னு திரும்பவும் சொல்லுகிறேன். வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் கூட இருந்து காரியங்களை வாய்க்கச்சவர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படகுல அவர் ஏறினார். அங்கே இருந்து அவர்களை சற்று தள்ளி இருக்கும்படி அவர் என்ன செய்தார், பின்னாடி போகிறார். அடுத்த காரியம் என்ன, அன்றைக்கு நீங்கள் வலைகளை ஒழுங்காக போட்டீர்கள். இன்னைக்கு ஏன் பின்மாற்றம் வந்திருக்குன்னா, அன்னைக்கு ஒழுங்காக வேலை போட்டீங்க. விடிய காலையில் எழும்பி 3 மணிக்கு அழுது கதறி ஜெபம் பண்ணாங்க. அழுது கதறுவாங்க 3 மணிக்கு. நமக்கு எரிச்சலாக இருக்கும். எனக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கும் போது அப்படி கோவமாக வரும். யோசிச்சு பாருங்களேன், 4 மணிக்கு அம்மா காலு பக்கத்தில், அப்பா இந்த பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே என் பிள்ளையை ரட்சியும், ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதியும், என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கூட. நமக்கு எரிச்சலாக இருக்கும். இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு அப்படி ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். நான் எதுக்கு தெரியுமா சொல்கிறேன், அந்த ஜெபம் உங்கள் பிள்ளைகளை ராஜாக்களும் அதிகாரிகளும் இருக்கிற இடத்துல நிறுத்தும். உங்கள் மகன் சொல்லுவான், அம்மா ஒரு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்கம்மா, அந்த இன்க்ரிமெண்ட் எப்படி இத்தனை லட்சம் வந்துனே எனக்கு தெரியாது, இவ்வளவு நாள் இல்லாத ஒரு அரியர் எனக்கு போட்டிருக்காங்கம்மா, அதுவே எனக்கு 80 லட்சம் வந்துடுச்சும்பாங்க. இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் வெளி தேசத்தில் இருந்தாங்கன்னா 100% ஆண்டவர் பாதுகாப்பை கொடுப்பார். அவங்க உங்கள்ட்ட கூட்டு சொல்லுவாங்க, அம்மா எனக்கு ஒருவேளை அந்த விசால பிரச்சனை வந்துடும், நீங்கள் பதிலுக்கு என்ன தெரியுமா சொல்லணும், அப்படியா மோனே, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். அவர் உன்னை அந்த தேசத்துக்கு கொண்டு போனதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. யாருடைய வீடுகளில் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு, உங்கள் தேசத்தை விட்டு, தமிழ்நாட்டை விட்டு, உங்கள் மாவட்டத்தை விட்டு என்னுடைய பிள்ளைகள் வெளியே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க, ஐரோப்பிய தேசத்தில், அமெரிக்க தேசத்தில் இருக்காங்க, வளைகுடா நாடுகளில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய கஷ்டத்தையும் பாடுகளையும் கொண்டு வரும்போது உங்கள் வாயிலிருந்து, உங்கள் இருதயத்திலிருந்து நெகட்டிவான வார்த்தைகள், எதிர்மறை வார்த்தைகள் வரவே கூடாது. அவங்க சொல்லுவாங்க, விசா ரொம்ப லேட் ஆகுது, இந்த தடவை விசா அடிப்பாங்களேனே டவுட்டாக இருக்கும்பாங்க. என்ன சொல்லணும் தெரியுமா, இயேசுவின் நாமத்தினால யாருக்கு அடிக்கிறாங்களோ இல்லையோ, உனக்கு கர்த்தர் கொடுப்பார், உனக்கு கர்த்தர் கொடுப்பார். நீ கர்த்தரால் தெரிந்து கொண்ட பிள்ளை, உன் மேல அவருடைய அபிஷேகம் இருக்கு. உன் மேல உள்ள அபிஷேகம் சாதாரணப்பட்டதல்ல. பிள்ளையை அப்படியே உற்சாகப்படுத்தி முழங்கால் போட வச்சிரும். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு ஆரம்பத்தில் நீங்க கொண்டு நல்ல வலைய நல்ல பழுது பார்த்து அலசி மீன் பிடிக்க போனீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி இருந்தீங்க. இப்போ அப்படி இல்லை. சமைச்சிட்டே இருப்பாங்க, இந்த பக்கத்தில் லைவ்ல பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பார். எவ்வளவு புத்தி பார்த்தீங்களா, கிளவர்னஸ். எப்படி நீங்கள் உடனே அப்போ அது தப்பா? கண்டிப்பாக தப்பு தான். அது எப்படி சரியாகும்? லாக்டவுன் நாட்களில் உங்களுக்கு வழி இல்லை ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு சோர்ஸை கொடுத்தாரு, நீங்கள் அவரை விட்டுட்டு சோர்ஸை பிடிச்சிக்கிட்டீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆன்லைனில் ஆண்டவரை ஆராதிப்பது, ஆன்லைனில் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது நல்லது. யாருக்கு? உடல் பலகீனத்தோடு வீட்டில் இருப்பவர்களுக்கு, எழும்ப முடியாமல் இருப்பவர்களுக்கு. ஆன்லைனில் பார்த்துக்கிடலான்னு சொல்லிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு சபைக்கு போக மாட்டேன், ஊழியம் செய்ய மாட்டேன், வீட்டில் உட்காந்துட்டு எங்கள் பாஸ்டர் பேசுனதை பிறகு உட்காந்து பார்ப்பேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு கியூஆர் கோடை காட்டினோன்னே நாங்கள் அந்த கியூஆர் கோடு மூலமாக நாங்கள் அனுப்பிடுவோன்ட்டு. அதே மாதிரி ரட்சிப்பு உங்களுக்கு கியூஆர் கோடில் தான் வரும்.
ஆன்லைனில் தான் உங்களை ரட்சிக்க முடியும். டைரெக்டாக பரலோகத்துக்கு போக முடியாது. உங்களுக்கு ஆன்லைனில் தான் பரலோகத்தை கொடுப்பாங்க. ரட்சிப்பு என்பது அவ்வளோ பெரிய காரியம். ரட்சிப்பை விட ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பது. இவர் என்ன செய்கிறாரு இங்கே பாருங்க. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, பரிசுத்த வேதத்தை பற்றி நல்லா தெரியும், எல்லாத்துலேயும் உங்களுக்கு திறமை இருக்குது, எல்லாமே தெரியும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜீனியஸ் தான். ஆனால் எல்லா திறமையும் இருந்து எந்த ராத்திரியில் என்ன மீன் கிடைக்கும், எந்த சீசனில் என்ன கிடைக்கும்னு எல்லாம் தெரிஞ்ச அவர்கள் வலை போட்டுட்டு சொல்கிறாங்க, ஐயரே ராமலுதான் வலை போட்டோம், ஒன்றுமே கிடைக்கல, ரொம்ப வலை போட்டுட்டீங்க, ரொம்ப பிரயாசப்பட்டுட்டீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லைம்மா நீ ஆழத்தில் இன்னும் போடு, என்ன இன்னும் நீ என்கிட்ட வான்னு கூப்பிட்றாரு, இன்னும் என்ன தேடு, இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக வேதத்தை வாசிங்க, இன்னும் ஆண்டவரோடு அதிகமாக நடப்பதற்கு உங்களை விட்டு கொடுங்க. யாரோ ஒரு மனிதனை திருப்திப்படுத்துவதற்கு வேதத்தை படிக்காதீங்க. இன்னைக்கு எப்படி இதை படித்து முடிச்சிடணும், அப்போவே நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்கம்மா. பரிசுத்த வேதத்தை ஒரு போதகர் அல்லது ஒரு தேவ மனிதன் உங்களை படிக்க வைப்பது மிகப்பெரிய ஒரு தவறு. எதுக்கு? இது என் வாழ்க்கை, இது என் சுவாசம், இதை தினமும் நான் படிக்கணும். எப்படி என்னுடைய வாழ்வில் 3 நேரம் நான் சாப்பிட்றணும், அதே போல் இந்த பரிசுத்த வேதம் என் வாழ்வில் ஒன்றாய் மாறணும். ஆனால் என்ன பண்ணுறோம்? காலையில் இதை படிக்கவும். அப்போ இவங்க இப்போ டாக்டர் எப்படி எழுதி கொடுப்பாரு? காலையில் இந்த மஞ்சள் மாத்திரை, மத்தியானம் பச்சை மாத்திரை, ராத்திரி வெள்ளை மாத்திரை, அப்புறம் இடையில ரொம்ப தலைவலியாக இருந்துன்னா இந்த டியூப் எழுதி கொடுப்பாரா? அதே போல் இப்போ பாஸ்டர் மாதிரி என்ன செய்ய வேண்டியிருக்கு? கர்த்தருடைய ஊழியர்களாகி நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது? நீங்கள் இன்று காலையில் ஆதியாகமம் 22 படியுங்கள், மத்தியானம் இதை படியுங்கள், இரவு நேரம் சங்கீதத்தை படியுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் உட்காந்து தியானிப்போம். அப்போ இது எங்கே போய் நீ முடியுது? ஃபீடிங் பிள்ளைகள் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எதுக்கு ஃபீடிங்? உங்களுக்கு எதுக்கு ஃபீடிங்னு கேட்குறேன். ஊழியம் செய்வதற்கு தான் நீங்கள். அப்போ அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றணும்னா நீங்கள் தான் பைபிள் படிக்கணும், நீங்கள் படித்தா அவர் பேசுவார், நீங்கள் தான் நல்ல வார்த்தைகளை கேட்கணும், நீங்கள் தான் சபை கூடி வருதலுக்கு போகணும். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எம்மா நீ ஆழத்தில் வலை போடு. இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய நீங்கள், வீடுகளை உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்கள் ஆழத்தில் வலை போட்டுங்கள். ஆழத்துக்குள்ளே நீங்கள் போங்க, இன்னும் வசனத்தின் ஆழத்துக்குள்ளே போங்க, இன்னும் ஆண்டவருடைய அன்பில் ஆழத்துக்குள்ளே போங்க. நீங்கள் நிற்கக்கூடிய இந்த நிலை போதாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவா செய்த காரியம் என்ன? அவன் எல்லாவற்றையும் சொல்லிட்டு அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. பின்வாங்கி போறவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குமா? 23 அதிகாரத்தில் 12-13. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜனங்களை சேர்த்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். நல்லா கவனிங்க. பின்வாங்கி போனவர்களுடைய நிலைமை, பின்வாங்கி போனா என்ன நடக்குங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஓடுறோம், பிளஸிங் கிடைக்கணும், எனக்கு இது வேணும் அது வேணும், எல்லாம் கிடைக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும்.